பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் பாரதிய ஜனதா சார்பில் வேட்டி சேலை கொடுக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் நேரலையை பார்க்கலாம். நிச்சயமாக நிரந்தர தீர்வை நோக்கித்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி அரசு சென்று கொண்டிருக்கிறது. கர்நாடக அரசு நீர் இல்லை அணைகளில் என்று சொன்னார்கள். இல்லை, நீர் இருக்கிறது என்று அறிக்கையை தாக்கல் செய்தது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். அதே போல பெங்களூரில் பிரச்சனை வரும்பொழுது தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றவுடன் உடனேயே தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய ராணுவ படையை அனுப்பி முதலமைச்சரிடமும் கட்டுப்படுத்துங்கள் என்று பேசிய பின்புதான் அங்கே நிலைமை கட்டுக்குள் வந்தது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இணையம் வேண்டாம் என்று, விழுஞ்சியம் போதும் என்று கேரள முதலமைச்சர் சொன்னபோது இல்லை, தமிழகத்திற்குரிய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொன்னது நமது பாரத பிரதமர். இன்னும் சொல்ல போனால் சித்தராமையா அவர்கள் ஏதோ தங்கள் மீது நியாயம் இருக்கிறது என்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த போது கூட மாநில தமிழகத்திற்கு நியாயம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை தான் பிரதமர் அவரை சந்திக்க மறுத்ததன் மூலம் நியாயப்படுத்தி இருக்கிறார் என்பது எனது கருத்து. மாணவர்கள் தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்துவது அது இயற்கையானதுதான், அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் மாணவர்கள் போராட்டமாக இருந்தாலும் அது அமைதியான முறையில் நடக்க வேண்டும். எந்த விதத்திலும் வன்முறை அங்கே தலையெடுத்து விடக்கூடாது, எந்த விதத்திலும் உயிர் தியாகங்கள் அங்கே ஏற்பட்டுவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் காவிரி நமக்கு வழக்காடு மன்றம் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, மத்திய அரசு நியாயமான ஒரு கருத்தை தெரிவித்ததனால்தான் இன்று உச்சநீதிமன்றமும் தமிழகத்திற்கு நீர் தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இதுவரை ஆண்ட காங்கிரஸ் அரசு இதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர்கள் ஒழுங்காக முயற்சி செய்திருந்தால் இன்று இந்த போராட்டத்திற்கு அவசியம் இருக்காது என்பதும், பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன வகையில் சட்டத்திட்டத்திற்குட்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நான் தெளிவாகவே இங்கே குறிப்பிடுகிறேன். அதைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 18 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்திருக்கிறார்கள். நேற்று அவர்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். நேற்று சாலையில் அமர்ந்திருந்த ஸ்டாலின் அவர்கள் எத்தனை நாள் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள்? சாலையில் அமர்ந்திருந்த கனிமொழி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக அமர்ந்துதானே இருக்கிறார்கள். எந்த விதத்தில் நியாயமான கோரிக்கைகளை வைத்து தமிழகத்தில் அவர்கள் ஆட்சி இருக்கும் பொழுது தமிழகத்தில் தீர்வு கண்டிருந்தால் இன்று இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக தீர்வு காண வேண்டிய இடத்தில் தீர்வு காணாமல், கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் அரசியலாக்கிவிட்டு இன்று மத்திய அரசை குறை சொல்லுவதும் மற்றவர்களை குறை சொல்லி சாலையில் அமர்வதும் அரசியல் தானே தவிர மக்களுக்கான அக்கறை இல்லை என்பதை மக்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தமட்டில் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இன்று நமக்கு உரிமை முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் பகுதி அளவிற்காவது நமது தண்ணீர் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் அணுகியதுதான் காரணம். அதனால் தமிழக அரசின் அணுகுமுறை இந்த விதத்தில் பாராட்டுக்குரியது. ஆனால் அதற்கு மேல் இதோடு விட்டுவிடாமல் முழுமையான நமது உரிமையை பெற்றுத் தருவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சித்தராமையா அவர்களை சந்திப்பது, சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவது, இதை போன்ற முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. 2 முதலமைச்சர்கள் சந்தித்தால் 2 மாநிலங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சியாவது கட்டுப்படுத்தப்படும் என்பது எனது கவலை. ஆனால் இந்த அளவிற்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அதற்கு தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான முயற்சியை மேற்கொண்டதுதான் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும்.